அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள். கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பெயர்ச்சி வருது, ராகு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி, எவ்வளோ பெயர்ச்சி வருது. ஆனால் எந்த பெயர்ச்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நீங்கள் எது வேணால் நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தாதான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாச வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு, அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறதை நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. வில்லங்கம் இல்லாமல் வாழணும். எனக்கு இந்த விளம்பரத்து மீதெல்லாம் ஆசையே இல்லை. ஆனால் எனக்கு எந்த வம்பு திம்பும் வரக்கூடாது. என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது. முக்கியமாக என்னை வார்த்தையால் காயப்படுத்தாதீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த 4 பெயர்ச்சிகளும் இந்த வருஷத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஆனால் அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் நீக்கி உங்களை ஒரு செலிப்ரிட்டி ஆக்க போகுது. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி வருஷம்னு கொண்டாடலாம். ஆமாம், உண்மையான மனிதர்கள் உங்களோட பழக போகிறார்கள். உண்மையான விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறீங்க. உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போகிறீங்க. கடந்த 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா உடல் பிரச்சனை, கால் சரியில்லைனா கை சரி இருக்காது, கை சரியில்லைனா தலை சரி இருக்காது, மாற்றி உடல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். 2 வீலர் ப்ராப்ளம், கார் ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு பகுது. என் கனவெல்லாம் அப்படியே நிற்கிது, ஏதாச்சும் நடக்காதா அப்படின்னு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள், அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. விட்டத்தை பார்த்த விருச்சிகம் இப்போ விட்டதை பார்க்கக்கூடிய நேரம். உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த விசுவாச வருஷத்தில் தடைப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது. ஒரு நல்ல முதிர்ச்சி கிடைக்க போகுது. சொந்த ஊரில் நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்க. ஒரு பூமி வாங்க வேண்டிய நேரம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பூமியை வாங்கிடுவீங்க. எப்படி தான் அது நடக்குதுன்னே தெரியாது. உங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. ஆனால் அந்த பூமியை வாங்கிடுவீங்க. ஒரு பூமி லாபம் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. புகழுடைய எண்ணம் உங்களுக்கு என்றைக்குமே வராது. எனக்கு என்ன இருக்கோ அதை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. உங்கள் செயல் தான் உங்கள் புகழை உண்டாக்கும். உங்களை எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட டெடிக்கேஷன் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை முழுமையாக இறங்கி செய்கிறது. சில பேர் 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 10,000 ரூபாய்க்கு நடிப்பாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. 10 ரூபாய்க்கு நடித்தாலும் 10 ரூபாய்க்கு உள்ளபடி சிறப்பாக நடிப்பீங்க. எத்தனையோ அன்புகளை, பாசங்களை, என் கோபத்தை கூட உள்ளே அடக்கி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க தான் மட்டும்தான் முடியும். அன்பு பாசத்தெல்லாம் அடக்கி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, கோபம்,
ஒருத்தரை பார்த்தா குத்தி கீழ்ச்சி தூக்கலான்னு தோணும். ஏன்னா அவன் பண்ணுற சேட்டை அப்படி இருக்கும். ஆனால் விரிச்சுக்கிறதுக்கு கோவம் வராது, உள்ளுக்குள்ளேயே அடக்கிடுவீங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கடக்கிறதுக்கு யோசிப்பீங்க, இல்லைனா அந்த இடத்துல அவங்ககிட்ட ஜெயிக்கிறதுக்கு யோசிப்பீங்க. ஆனால் அவனை எதிர்க்க யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவனை எதிர்க்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத விருச்சிக உணர்வீங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாகவே நான் ஒன்று சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச். உங்களை இன்னும் யாரும் பிறக்கலை. உங்களோட அழிவுன்றது இப்போ 2 இடத்துல தான். ஓவராக யார் மேலேயாச்சும் அன்பு காட்டுறது, இல்லைனா அவங்களுக்கு கொடுக்குற பணத்தை ஈஸியாக செலவு பண்ணுறது. கடவுள் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருப்பாரு, எதுக்கு செலவு பண்ணுறோம்னே தெரியாமல் போயிடும். சேர்த்து பணத்தை வச்சுருந்தாலும் அவங்க பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படியாச்சும் உங்ககிட்டேருந்து பிடிங்கிட்டு போயிடும். ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். பண விஷயத்தில் தான் இந்த விருச்சிக ராசி ரொம்ப சங்கடப்படும். நம்ம பலத்தை நமக்கு பயன்படுத்த முடியாமல் மற்றவங்களுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு தோணும். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த வருஷத்தில் நிறைய நல்ல பலன்கள், உங்களுக்குள்ளே உள்ள உள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நேரம், ஆகாய மார்க்கமான பயணங்கள் அனுகூலமாகும். கண்டிப்பாக காணி நிலம் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களை பற்றியான எண்ணங்கள் அதிகமாகும். நீங்கள் செய்கிற தர்மங்கள் ஒத்தாசையை கொடுக்கும். அவசியம் நீங்கள் ஒரு தடவை திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நாள் திருவண்ணாமலையில் தங்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு நாள் தங்குங்க. உங்களுக்கு இந்த வெட்டி பந்தாவே வராது. ஆனால் எங்கே இருந்தாலும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள். அந்த எண்ணம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும். அதனால தான் சில சோதனைகள்லாம் சந்திக்கிறீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனைகள்லாம் நல்ல முடிவு கிடைக்கும். முக்கியமாக 2 விஷயத்த சொல்கிறேன். இடம் மாற்றத்துக்கு தயாராக இருங்க. ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். 2வது, பதவி உயர்வுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு கடனில் சிக்கிட்டேன் சார், அதில் எப்படி மீண்டு வர போகிறேன்னு தெரியல, அதில் அவமானமாக இருக்குது, எனக்கு வெளியில் தெரியக்கூடாது, சில சீக்ரெட் என்னை பற்றி வெளியில் தெரிஞ்சிடுமோன்னு பயப்படுறேன், ஏதாச்சும் பிளாக் மேஜிக்கில் போய் மாட்டிப்போமோன்னு பயப்படுறேன். பயப்படாதீங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. எதுலேயும் மாட்டிக்க மாட்டீங்க, எதுலேயும் சிக்கிட மாட்டீங்க. அதுதான் விசுவாச வருஷம். இந்த வருஷத்தில் கிடைக்கிற கிஃப்ட்டே தான். ஆனால் சிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு நிரந்தர நண்பர்களை வைத்து கொள்ளாதீர்கள், நிரந்தரமான எதிரிகளையும் வைத்து கொள்ளாதீங்க. நீங்கள் யாருன்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ரமண மகரிஷி ட்ரை பண்ணார். நான் யார் சொன்னாரா இல்லையா? அதே நான் யார் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். இந்த பிறவி எதுக்கு, நம்ம ஏன் இந்த பிறவியில் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பல கேள்விகள் புத்தியில் உங்களுக்கு இப்போ கேட்க போகுது. இதுதான் விருச்சிக ராசி. அப்போ தான் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு புரிதல் கிடைக்க போகுது. நிறைய விட்டு கொடுக்க போகிறீங்க. நிறைய விஷயத்த நீங்கள் தியாகம் பண்ண போகிறீங்க. இந்த வருஷத்தில் தியாகம் பண்ணி சூப்பர் ஸ்டார் ஆக போகிறீங்க. ஒரு புரட்சியே பண்ண போகிறீங்க. என்ன மனுஷன்யா, குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை பாராட்ட போகிறாங்க. உங்களை பாராட்டுறதுன்றது உங்களை கட்டி பிடிச்சி பாராட்டுவாங்க. இந்த இடத்துல நான் உங்களை மாதிரி வர முடியாது அப்படின்ட்டுருவாங்க. இப்படி பாராட்டுகளை வாங்கக்கூடிய அற்புதமான வருஷம், திருப்திகரமான வருஷம், திகட்டாத வருஷம். மனசிக்கல்கள்லாம் இந்த வருஷத்தில் முழுமையாக நீங்கிடும். மனசை நிறைய சாந்திப்படுத்துங்க, அமைதிப்படுத்துங்க. சித்தர்கள் வழிபாடு, அதனால தான் திருவண்ணாமலை போக சொல்கிறேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு அண்ணாமலையை பார்த்துட்டு உண்ணாமலையை பார்த்துட்டு வந்துடாதீங்க. அங்கே போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்காருங்க. போயிட்டு ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு பகலாச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பெரிய சித்தம் உங்களுக்கு மாறும். நல்லது நடக்கும். சிறப்பாக இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. சிவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார். வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 500 லைக் வருதான்னு பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. பிஃபோர் கட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. நன்றி.